நீங்க பிளஸ் டூ படிக்கிறீங்களா? இல்ல பிளஸ் டூ படிக்கிறவங்க, முக்கியமா பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுத பிடிக்காம இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் இந்த வீடியோவை பாருங்க. குறிப்பா வராத படிப்பா வான்னு சொன்னா எப்படின்னு பஞ்சடையில பேசிக்கிட்டு பேசாம குஜ்லி கும்பா கொடூரமான ரீல்ஸ் போட்டு ஃபுட் வ்ளாக் பண்ணிட்டு கஷ்டப்படாம போவோம்டா கைப்புள்ளன்னு பப்ளிக் எக்ஸாம கட் பண்ணலாமா வேணாமான்னு ஆழ்ந்த யோசனையில இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணுகளுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. பிளஸ் டூ முடிச்சா இத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? மத்திய அரசு வேலை, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை என்னன்னு கிடைக்கும் முதல் பார்த்தலாம். SSC, அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். அதன் மூலமாக சில பதவிகளுக்கு பிளஸ் டூ குவாலிபிகேஷனே போதுமானதாக இருக்கு. அதாவது லோவர் டிவிஷன் கிளார்க், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், போஸ்டல் அசிஸ்டன்ட், இதுக்கெல்லாம் பிளஸ் டூ படிச்சிருந்தா போதும். சம்பளம் 25,000 இருந்து ஆரம்பிச்சு 81,000 வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக RRB ரயில்வே ஜாப்ஸ் என்னன்னு கிடைக்கும் பார்க்கலாம். கிளர்க்கா, அக்கௌண்டன்டா, கமர்ஷியல், இந்த மாதிரி வேலைகள் இருக்கு. பிளஸ் டூ குவாலிபிகேஷனுக்கு 19,900 இருந்து 63,200 வரைக்கும் மாசம் பேக்கேஜ் சம்பளம் கிடைக்கும். அடுத்தது டிஃபென்ஸ்ல என்னென்ன மாதிரி வேலைகள் கிடைக்கும் அப்படின்னா, இந்தியன் ஆர்மில, கிளரிக்கல்ல, ட்ரேட்ஸ்மேன்ல இந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும். 21,700 இருந்து 68,100 வரைக்கும் நமக்கு சாலரியும் கிடைக்கும், உள்ளாட்சி பேக்கேஜஸும் நமக்கு கிடைக்கும். ஆரம்ப சம்பளமே இந்தியன் நேவில இருந்தோம் அப்படின்னா 80,000 இருந்து ஆரம்பிக்கும். மத்திய அரசு வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு. இன்டெலிஜென்ஸ் பியூரோ, ஐபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுல செக்யூரிட்டி அசிஸ்டன்டா பிளஸ் டூ படிச்சவங்க போய் சேர்ந்துக்கலாம். அதுக்கு salary package 40,000 இருந்து 48,000 வரைக்கும் இருக்கும். அது தவிர அலவன்சஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அடுத்தது இந்தியன் கோஸ்டல் கார்டு, அங்கேயுமே நமக்கு சில வேலைகள் இருக்கும். அந்த வேலைகள் 30,000 ஆரம்பிக்குது, 45,000 வரைக்கும் உங்களுக்கு பேக்கேஜஸ் போகுது. இவை தவிர கீழமை மற்றும் உதவி பணிகளுக்கான, அதாவது எந்த எக்ஸாம் எழுத தேவையில்ல, வெறும் பிளஸ் டூ குவாலிபிகேஷன் மட்டுமே போதும், அந்த மாதிரியான வேலைகளும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 10,000 இருந்து 24,000 வரைக்கும் மாத சம்பளமா கிடைக்கும். இதுக்கு தேர்வுகள் கிடையாது, தேர்ச்சி அடிப்படையில தான் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். அடுத்ததாக மாநில அரசு வேலை வாய்ப்பு என்னன்றதை நம்ம பாத்துக்கலாம். இங்க பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கு தமிழ்நாடு அரசுல கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் salary கவர்மெண்ட் ஜாபோட பட்டியல உங்களுக்கு தெளிவா தரேன். TNPSC குரூப் 4 எக்ஸாம், அது VAO ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட், இதற்கான வேலைகள் பிளஸ் டூ பாஸ் ஆனாலே போதும். சம்பளம் 19,500 இருந்து 71,900 வரைக்கும் இருக்கும். அடுத்தது போலீஸ் கான்ஸ்டபிள், ஃபயர்மேன், ஜெயில் வார்டர், இந்த மாதிரியான வேலைகள் பார்க்க முடியும். பிளஸ் டூ முடிச்சவங்க salary 18,200 இருந்து 67,100 வரைக்கும் போகும். மரியாதையான வேலை இல்லையா? அடுத்து TNEB ஃபீல்ட் அசிஸ்டன்டாவும் ஹெல்பராவும் வேலை கிடைக்கும். 18,800 இருந்து 59,900 வரைக்கும் உங்களுக்கு salary இருக்கு. அடுத்தது பஸ் கண்டக்டரா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல. இந்த வேலைக்கான சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 இருந்து 35,000 வரைக்கும் போகுது. அடுத்து VAO வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், 10th பிளஸ் 2 எது முடிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டோம்னா 15,000 இருந்து 30,000 வரைக்கும் இருக்கும். நம்ம கையெழுத்து இல்லாம சில ஃபைல்ஸ் மூவ் ஆகவே ஆகாது பாத்துக்கோங்க. ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் அடுத்த லிஸ்ட்ல இருக்கு. இதுல salary package 18,000 18,000 இருந்து 58,000 வரைக்கும் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்டா கூட உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுவும் 15,000 இருந்து 25,000 வரைக்கும் சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை. கோஆபரேட்டிவ் பேங்க் அசிஸ்டன்டா கூட நம்ம வேலைக்கு சேர முடியும். 12th வேணும், டிகிரி முடிச்சாலும் உங்க அப்ளை பண்ணிக்கலாம். 20,000 இருந்து 40,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். இது ஒரு ஆபீஸ் ஜாப். அங்கன்வாடி ஒர்க்கர்ஸா வேலை கிடைக்கும். 8,000 இருந்து 18,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அடுத்தது வில்லேஜ் அசிஸ்டன்ட், 10th படிச்சிருந்தாலும் ஓகே, பிளஸ் 2 முடிச்சிருந்தாலும் ஓகே, 11,000 இருந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு salary கிடைக்கும். இப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிளஸ் 2 முடிச்சவங்களுக்கு மாறி மாறி சூப்பரான வேலைகள் கொடுக்குது. நம்ம படிச்சாதான் என்ன, பரீட்சை எழுதினாதான் என்ன,